villain, but with definitely a storm energy. அப்படின்னு நான் சொல்லணும். அவ்வளவா அதிகமா பேச மாட்டாங்க, அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய படங்கள் பேசப்படும். லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மேடையில இயக்குனர் அப்படிங்கறத தாண்டி ஒரு பொண்ணா, ஒரு மகளா உங்களை வரவேற்கிறதுல சந்தோஷம். Good evening and thank you. First and foremost, to start with, I think இது வந்து லால் சலாம்கான மேடை அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கேட்குற பொறுமை இருக்கு அண்ட் எங்களுக்கு சொல்ல படத்தை பற்றி நிறைய இருக்கு. அதனால I'd like to first start with the people we have missed out. திவாகர் மிஸ் பண்ணிட்டோம். திவாகர் வாங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசுங்க படத்தை பற்றி. ஹலோ, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துல நானும் ஒரு சிறு பங்கா இருக்கேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருபடி வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துல நான் வந்து திடீர்னு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டர் தான், ஆனால் அந்த டீசர்லேயே என்னோட வாய்ஸ் போட்டாங்க மேடம். அது உண்மையிலேயே மறக்க முடியாது. அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிக்காக சில அந்த கேரக்டருக்கு ரெடி பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட கேரக்டர் வந்து ரெஃபர் பண்ணது என்னோட நண்பர் தங்கதுரை. ஏன்னா நாம மட்டும் நடிக்கிறோம், சரி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய மனசு. தங்கதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேடம்கிட்ட சொன்ன உடனே ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மேடம்கிட்ட வந்து அந்த கிரவுண்டில் போகும்போது ஒரு பயத்திலே போயிட்டு இருந்தேன், சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹம்பிளாக ஒரு சில சீன் வந்து எனக்கு இல்லை, அன்னைக்கு இல்லைன்னா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சாரிக்கு வைக்கிற உனக்கு இல்லை நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய இருக்கக்கூடிய பண்பு குணங்கள் அப்படியே மேடம்கிட்ட இருக்கு. அது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சீன் போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. சாரை வந்து நான் எப்படா கேரவான்ல இருந்து ஒரு வாரம் பார்த்துலாம் இருந்தேன். ஆனால் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சீன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம். அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் விக்ராந்த் சாரு, அப்புறம் விஷ்ணு சார் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தங்கவரோட இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு அவங்க என்ன இருக்காங்களோ ஃப்ரீ டைமில் பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எங்கள் செந்தில் சார், அப்புறம் மூணா ரமேஷ் அண்ணன், முக்கியமாக தம்பி ரம்யா கூப்பிட்டு ஃப்ரீ டைமில் கேரவனில் கூப்பிட்டு நிறையா வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு குடும்பமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த மேம்க்கு நன்றி தெரிவிச்சு நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. I'd like to also call costumer Satya. அவரை மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல. இது வந்து நம்ம ஏன் கூப்பிடுறோம்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேஜ், என்னையும் சேர்த்து சொல்றேன். ஸோ இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு மூணாவது சாரியும் மிஸ் பண்ணிட்டோம் ஸ்டேஜ்ல கூப்பிடுறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்கும். அது நமக்கு சின்ன விஷயமா அந்த நேரத்துல படலாம், பட் வரவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பா அப்பாலஜிஸ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட். எல்லா புகழுமே பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கும் கேமராமேனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துக்கு, இந்த படம் 90s நடக்கிற படம். ஸோ காஸ்டியூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா செட்டும் காஸ்டியூம்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஜென்ரலாக காஸ்டியூம் டிசைனா ஒரு 5 பேருக்கு பார்ப்பாங்க, இல்லை 3 பேருக்கு பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் 50+ கேரக்டருக்கு நாங்கள் வந்து காஸ்டியூம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆச்சு. நான் எந்த படத்துக்கு ஒரு 10 days மேலே போனதில்லை. பட் கூடவே த்ரூ அவுட்டாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் மேம் எனக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. விக்ராந்த் அண்ணா ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா பெஸ்ட் பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலாக எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, இங்கே வந்து இட்ஸ் பிளைண்டிங். அண்ட் ஒன் மோர் ஸ்மால் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா படத்தில் பற்றி எல்லாரை பற்றியும் பேசணும். நாங்கள் ப்ரமோஷனாக பெருசாக ஹவ் நாட் done much, so I think this is a stage where it's very important for me to talk. So
No, you can switch on the lights, it's fine. And I'd like a chair because நல்லா இருக்கு ஸ்டைலா இருக்குன்னு ஷூ எல்லாம் போட்டு வந்துடும். இவ்வளோ நேரம் நின்று பேச முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. So yes, thank you all again for first coming today. I just wanted to get a little comfortable because நார்மலா பேசிடலாம், உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் பயம் இருக்கு. I think it's very natural. So லால் சலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, தேர் திருவிழா ஒரு ஊரு, அந்த ஊர்ல நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இதுக்கு மேல கதையை பத்தி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை பேசணும், படம் பேசணும். படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் படம் பார்க்கும்போது அதுல பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது. அதுக்காக படத்தை பத்தி எதுவும் சொல்லாமையும் இல்லை. ஒரு விளையாட்டுனா என்ன, விளையாட்டு வினையா முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கிரக்ஸ். விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர். அவங்க எனக்கு 2 கதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்போ படம் பண்ற ஒரு ஐடியால இல்லை. நான் ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன். அது கூட சும்மா ஒரு டைம் பாஸா சரி பண்ணலாம் அப்படின்றதுனால, பசங்க வளர்ந்துட்டாங்க, கொஞ்ச நாளா ரொம்ப பிஸியா பசங்களோட இருந்தேன். அண்ட் அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் வைராஜாவைக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்றாங்க, அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். சரி, அந்த பிரேக் எடுத்த டைம்ல இது சும்மா டைம் இருக்கு அப்படின்றதுனால பண்ணப்போ he happened to be the cinematographer. ஆக்சுவலி நான் கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன். பட் அந்த டைம்ல அவங்க there was no dates, so he happened to come. and வந்தப்போ நாங்க திருப்பி மீட் பண்ணோம். எனக்கு 3 டைம்ல இருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும். நிறைய படிப்பாங்க. எப்பவுமே செட்ல ஒர்க் இல்லைன்னா லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் விஷ்ணுவை போனோட பார்த்ததே கிடையாது, யாருக்கும் பேசி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு மேம், 2 கதை இருக்கு, நீங்க கேட்குறீங்களா? நாங்கள் சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க, லால் சலாம் சொன்னாங்க. லால் சலாம் அப்போ வேற டைட்டிலா இருந்தது படத்துக்கு. படம் திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. வச்சப்போ எனக்கு 2 கதையும் கேட்டேன், எனக்கு 2 கதையும் பிடிச்சது. சொல்றேன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க கண்டிப்பா மேம் கேட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ரொம்ப வெளியே இருக்கு படம். இது ஒரு டவுன் பேக்ரவுண்டு, செஞ்சி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி எனக்கு மாத்தி கதை எப்படி எழுதியிருக்கேனோ அப்படியே எடுக்கணும்னு ஆசையா இருக்கு, உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இல்லை மேம், உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணா இந்த மாதிரி ஒரு கதை இன்னும் ரீச் ஆகும், என்ன மாதிரி ஒருத்தர் பண்றதை விட, இல்லை வேற யாராவது ஒருத்தர் கிட்ட போறதை விட அப்படின்னாங்க. சரி அப்போ பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லான்ச்ல பேசிட்டேன். ஸோ அது தட் இஸ் டன் வித். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை நிறைய ஹார்ட்ஷிப்ஸ். இந்த படம், இந்த ஜேர்னியே ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங், ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் கதையோட கிரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பிச்சது ஒரு விளையாட்டு வினையாகும், ஒரு போட்டி, ஒரு விளையாடுறோம். எதுக்கு விளையாடுறோம்? ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக, அதை நம்ம என்ஜாய் பண்றோம், அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம். அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா, இங்க யார் வெயிட் அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள. இந்த போட்டிக்குள்ள பொருள், பணம் எப்போ வருதோ,
ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸா மாறுது. இந்த பிஸ்னஸ்க்குள்ள இந்த பிஸ்னஸ் ஆன ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியா மாறுது. இதுதாங்க கதை. இதுதான் லால் சலாம். இந்த கதை இதுக்கு மேல இதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் இந்த இடத்துல நீங்க படத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா விரும்புறேன். அப்போ படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது. படம் ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது, மக்களுக்குள்ள இருக்கிற அரசியலை பேசுது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனா ஒரு குடிமகனா இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பங்கு இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்க அரசியலுக்கு பார்ட் இல்லாம எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது, எந்த ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது. அரசியல்ன்றது எல்லாத்துலயும் இருக்கு. அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுலதான் சேஞ்ச் இருக்கு. ஸோ இதுதான் லால் சலாம்ங்க. இப்போ ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம். அன்னைக்கு எனக்கு டைம் அவ்வளவா கிடைக்கல. ஐட் லைக் டு ஸ்டார்ட். என்னோட டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, அது என்னோட டெக்னிக்கல் டீம். லைக் ஐ செட், நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம். யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது. அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், என்னோட காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், கேமராமேன், ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது. ரொம்ப அண்டர் டாக்ஸ்ங்க. யாருக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை இழுத்துட்டு வந்தோன்றது எங்களால நம்ப முடியல. ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் அது சிங்கே ஆகுது. நாங்கள் எங்களால பண்ணோம் அப்படின்றது. இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னன்னா, ஒருத்தருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எங்களால முடியும் அப்படின்றது. அண்ட் டெடிகேஷன் டு ஒர்க், பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப், இவ்வளவுதான் தேவை. அப்படி இருந்தா நம்ம மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் லால் சலாம். ஏன்னா இதுல நடிச்சவங்கல இருந்து, இதுல ஒர்க் பண்ணவங்கல இருந்து, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எல்லாரும் ஜாம்பவான்கள். அவங்களோட ஃபீல்ட்ல அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும் போது நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் அங்க ஒண்ணுமே நடக்காது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் my production, Laika Production, Subhash Anna, for being like a family and for giving me this opportunity and this stage and this film. இவ்வளோ பேஷண்டா இவ்வளோ பெரிய படம் இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே போச்சு படம். ஆர்டிஸ்ட் உள்ள வர பட்ஜெட்டும் பெருசாயிட்டே போச்சு. ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு 2 film old டைரக்டரை நம்பி கொடுத்தது கண்டிப்பா அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவரோட பேஷன்ஸுக்கு, தமிழ் சார் இங்க இருந்து அதை கோஆர்டினேட் பண்றது, லண்டன்ல இருக்காரு, அதெல்லாம் டைம் ஜோன்ஸ், இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட். தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அது அண்ட் உதயண்ணா ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரலா உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டாரு. அவர் அதுல ரொம்ப பர்டிகுலரா இருப்பாரு. பட் நான் ஜஸ்ட் ஒரு 15 minute கட் மட்டும்தான் அவருக்கு காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டாரு. ஸோ அதுக்கு கண்டிப்பா அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். தென் ஐ ஹாவ் டு கம் டு மை டீம், க்ரூ. I'll start with செந்திலையா. செந்திலையா அப்பாவோட அவ்வளோ டிராவல் பண்ணியிருக்காரு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால கொடுக்க முடிஞ்சது அப்படின்றது காடோட பிளெஸிங். டெஃபினெட்லி அவர் என் படத்துல இருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங். அவர் வாழ்ந்திருக்காரு கேரக்டர். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரை சுத்தி தான் கதையே நகரும். அவர்தான் இந்த படத்தோட இமோஷனே. அவர்தான், அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட இமோஷன். ஸோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு வயசான அந்த ஊரு என்ன பார்த்துருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு, ஒரு ஊர்ல இருக்கிற ஆளுங்க என்ன ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல.
ஒரு பெரியவர் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு இந்த ஊர்ல வளர்ந்துருக்குப்பா, ஒரு பையன் இந்த ஊர்ல வளர்ந்துருக்கான், அந்த பையன் எப்படி வளர்ந்தான், எந்த ஊருக்கு போனான், அவனுக்கு என்ன குழந்தை பிறந்தது, என்ன பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் எப்படி இருந்தான், இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் செத்து போயிருப்பான், இவங்கெல்லாம் இன்னும் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்துல அவர் ஃபுல்லா த்ரூ அவுட் இருக்காரு. அவர் இல்லாத போர்ஷன்ஸ்லயும் அவர் இருப்பாரு. அவர் எங்களோட ஸ்பிரிட்ல இருந்தாரு. அவர் எங்களோட படத்துல அந்த கதையில வந்து அவர் தான் கதை. செந்தில் ஐயாவோட கேரக்டர் தான் கதை. அது அவர் அவ்வளோ அதை உள்வாங்கி அவர் வந்து நடிச்சாரு. அவர் வந்து அந்த ரோலாவே வாழ்ந்தாரு. அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து கத்துக்க வேண்டியது சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து, கேட்கும் போதே வந்து வித் மேக்கப் என்ன டைம்னு கேட்பாங்க. அது வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் இப்ப ஜாஸ்தி போடுறது கிடையாது. அப்ப இருக்கிறவங்க கேட்கறதே அப்படிதான், எத்தனை மணிக்குமா வித் மேக்கப் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றதுக்கு 1 மினிட்டுக்கு முன்னாடி அங்க வந்து உட்காந்துருவாங்க. வித் மேக்கப் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையா அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. பேக்கப் உங்களுக்கு அப்போ நீங்க போலான்னு வந்து டைரக்டர் வாயிலேருந்து வர வரைக்கும் எழுந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படியே போயிட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்டுட்டு போவாங்க. அவங்க எல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ தேங்க்யூ செந்தில் ஐயா. உங்களை வந்து ஆடியோ லான்ச்ல ரொம்ப மிஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. You should always be healthy and happy like this. Thank you so much. தம்பி சார் எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. உள்ள வரும்போதே அவர் வந்து ஒரு வைப். அவர் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு வருவாரு. எல்லாரையும் அவர் உள்ள வரும்போதே வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து எப்பவுமே எப்படி ஒருத்தர் பாசிட்டிவா இருக்காரு அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன். அது ரொம்ப கஷ்டம். அது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கலாம், ஆனா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அது நீ நிஜமாவே உள்ள இருந்து அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அந்த பாசிட்டிவிட்டி வந்து tremendous positivity with him. He's got so much energy. I don't know from where he brings that energy. And அவ்வளோ knowledgeable. நீங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தா போதும், அந்த வார்த்தையில இருந்து என்சைக்ளோபீடியா மாதிரி அவர் வந்து ஒரு 10,000 விஷயம் சொல்லுவாரு. அண்ட் சொல்றது எப்படி இருக்கும்னா அவ்வளோ ஆனிமேட்டடா இருக்கும். நம்ம பேசும்போதே கொஞ்சம் யோசிப்போம். அவ்வளோ ஆனிமேட்டடா பேசுவாரு. அவரை பார்க்கும் போதே வந்து டிராமால ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசணும்னா it's like seriously like a drama master class. அவர் ஒரு பேசுறது அவ்வளோ இமோஷனலா பேசுவார் எது பேசினாலும். அண்ட் எல்லாரும் வந்து செட்ல அது லைட் மேனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாயா இருக்கட்டும், அது விஷ்ணுவா இருக்கட்டும், தங்கதுரை, நானா இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு செல்லக்குட்டி தான். ஆனா போறதுக்குள்ள வந்து அவர் எங்களோட செல்லமாயிருவாரு அவர் கிளம்பி போறதுக்குள்ள செட்ல இருந்து. ஸோ அவ்வளோ ஒரு பாசமான ஒரு பர்சன், அவ்வளோ பாசம். அண்ட் such an amazing performer. இந்த கதிர்வேல்ன்ற கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து சேம் வே செந்தில் ஐயா மாதிரி அவங்க ஊருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஊரோட சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரால ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் சிச்சுவேஷன் வரப்போ அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ தூரம் வந்து கடவுளை நம்புது, எவ்வளவு தூரம் வந்து கடவுளை வந்து கடவுள் மேல கோவத்தை காட்டுது, அன்பை காட்டுது, ஊருக்காக, ஒருத்தருக்காக இல்லாம ஊருக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் கேரக்டருக்கு அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆல்வேஸ் நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் டு மோர் ஆஃப் யுவர் பாசிட்டிவிட்டி இன் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இஸ் ஜீவிதா மேம். அவங்க ஆக்சுவலி இந்த படத்துல வந்தது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. ஏன்னா டு பி ஆனஸ்ட் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 டாட்டர்ஸுமே நடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்கிட்ட வந்து மீட்டிங் எடுக்கணும்னு கேட்டப்போ when we met I told அவங்க டாட்டரை படத்துல நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. வந்துட்டு போன உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி மேம் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்ல நான் நடிக்கிறது இல்லைம்மா இப்போ வீட்டுல அவங்க வீட்டுல அவங்கதான் ஆல் அண்ட் ஆல். லைக் அவங்க ஃபேமிலி cannot function without her. she's a proper housewife. அவங்க இல்லம்மா நான் நடிக்கிறது இல்லைன்னாங்க. இல்ல மேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, முதல்ல நரேஷன் கேளுங்க அப்படின்னப்போ நரேஷன் கேட்டாங்க. கேட்டுட்டு
சொல்றேன்னாங்க. அப்படிதான் அவங்க வந்தாங்க. 30 years கழிச்சு she has done a fantastic role in the film. Very very strong mother character பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிஸ்டர் பிரதர் இமோஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு அவங்களால பிட்வீன் மொய்தீன் பாய் அண்ட் அவங்க ஜீவிதா மேம். ஸோ அந்த ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், ஃபார் என்ஹான்சிங் அண்ட் மேக்கிங் த கேரக்டர் மோர் ஸ்ட்ராங் அண்ட் கம்ப்ளீட் இன் த ஃபிலிம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மூனார் சார். ரமேஷ் சார் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன், இன்வால்வ் பர்சன் வந்து கூட எப்பவுமே நம்ம வச்சுக்கணும். அது எப்படின்னா ஒரு வெல்விஷர், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு டைலாக், ஹாஃப் அ டைலாக், ஒரு வேர்டா இருந்தா கூட அவர் வீட்லேருந்து கிளம்பி வந்து பேசி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் அ டே வெயிட் பண்ணி கூட பேசி கொடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரி டெடிக்கேஷன். அண்ட் ஸ்டோரி சென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டோரி சென்ஸ். அண்ட் ஏதாவது ஒரு கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டா இருக்கும், அவ்வளோ கிளாரிட்டியோட இருக்கும். அண்ட் ஒரு 4 பேஜ் டயலாக் கொடுத்தாலும் அதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுவாரு. அது எப்படி பண்றாருன்னு தெரியல. இன்ஃபேக்ட் படத்துல டயலாக் வந்து தம்பி சாருக்கு அப்புறம் அவருக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவ்வளோ நல்ல டயலாக்ஸ் அமைஞ்சிருக்கு அவருக்கு படத்துல. தட் இஸ் அவ்வளோ மோட்டிவேஷனல் டயலாக்ஸ், அவ்வளோ பாசிட்டிவான டயலாக்ஸ் வந்து அவருக்கு படத்துல அமைஞ்சிருக்கு. அண்ட் அவரோட கெட்டப் வந்து கண்டிப்பா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணோம் அவரோட கெட்டப் படத்துல. அண்ட் அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனா நடிச்சிருக்காரு படத்துல. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உங்களுக்கு இது எவ்வளோ மெமரபிளோ அதே அளவுக்கு எனக்கு இது மெமரபிள். ஸோ தேங்க்யூ. அண்ட் தங்கதுரை, ஹீஸ் ஒன் வெரி ஜாலி கேரக்டர். I enjoyed every minute. அவரோட பேசுறது வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். there is a lot of innocence in him. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட இன்னசென்ஸ் தான். அது வந்து அவர் பேசும்போது அது வெளிப்படையா தெரியும். அதனாலதான் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அவர் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. நீங்க டவுன் சவுத் போனீங்கன்னா எங்களுக்கு யாரையுமே தெரியலனாலும் அவரை தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து அந்த மாதிரி ஐ திங்க் ஒன்லி இன்னசென்ஸ் கேன் புல் crowd like that. I think that genuinity, that innocence is beautiful in him. And நிறைய இடத்துல வந்து அவர் படத்துல கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணி நான் வேணான்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த படத்துல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு சொன்னதை செஞ்சாரு. பட் அவர் கிவ் அப் பண்ணாத ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி நிமிஷம் டப்பிங் வரைக்கும் வந்து எதையா ஒண்ணு போடணும் உள்ளன்னு நினைப்பாரு. அந்த சீனை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்றதுக்கு கரெக்டா எடுத்துட்டு வருவாரு. பட் அப்படி இப்படி அவரை மீறி தப்பிச்சு வந்துருச்சு அவர் சீன்ஸ் எல்லாம். அதனால நீங்க அதை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. பட் தேங்க்யூ தங்கதுரை for being a part of this film and not being you in it. So thank you. Nirosha ma'am, thank you again for being a part of this film. Kandipa வந்து such a senior artist like Vishnu said, எங்களுக்குலாம் வந்து ஒரு டைம்ல வந்து அக்னி நட்சத்திரம்லாம் அத்தனை தடவை பார்த்துருக்கோம். அண்ட் such a very positive person. நீங்க உங்ககிட்ட நல்ல விஷயம் வந்து யோசிக்காம பேசுறீங்க. அது நல்லாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம் at times. ஸோ அது எனக்கு ஜஸ்ட் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் பீங் இன் தி ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி யூ பிளேட் த பார்ட் டு த டீ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க படத்துல பார்க்கறதுக்கு. அண்ட் சில சீன்ஸா இருந்தாலும் படத்துல பாட்டா இருக்கணும்னு நீங்க நினைச்ச ரீசன் வேற ரீசனுக்காக இருக்கலாம். பட் படத்துல நீங்க வந்து கொஞ்சமா வந்தாலும் கரெக்டா வந்திருக்கீங்க அப்படின்றது ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அண்ட் அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். Vivek, I have to talk about Vivek also. Very sensible person, very dedicated to his work. He's actually a cameraman. So Vivek வந்து என்ன ஷார்ட் என்ன எல்லாமே கண்டிப்பா நல்லா இருந்தா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி டெடிக்கேட்டட். பாவம் லால் சலாம்னால அவருக்கு பயங்கரமான இன்ஜுரி எல்லாம் இருக்கு பேக்ல. அது ஐ ஹாவ் டு அப்பாலஜைஸ் டு ஹிம் ஃபார் தட். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க். ஏன்னா
எங்கேயுமே ஸ்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி லைவா தான் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து இங்க பெருசா டூப் இந்த படத்துல போடவே இல்லை, தேவைப்படலை. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா, நிறைய ஸ்டன்ஸ் இருக்கு படத்துல, நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இந்த ஃபிலிம். ஸோ அது எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்டா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் கோர் ஒர்க் அண்ட் எல்லா லைவ் லொகேஷன்ஸ். ஸோ there's too much of work that has gone in. எல்லா படத்துலையும் எல்லாருமே ஹார்டாக தான் ஒர்க் பண்றாங்க. பட் நாங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கையும் நான் சொல்லி தான் ஆகணும். அதை வந்து மற்றவங்க பண்ணல, நாங்க மட்டும் தான் பண்ணோம்னு நான் இங்கே சொல்லலை. நாங்களும் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நைட் அண்ட் டே, சம்டைம்ஸ் டபுள் ஷிப்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் பிகாஸ் ஆஃப் லைவ் லொகேஷன்ன்றதுனால. மழை பெய்ய அடுத்த நாள் மழை வரப்போகுது, ஸோ இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் த கிளாக்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிக்காம எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா சம்வேர் ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து வெளியே சொல்ல வருதுன்றதை எல்லாரும் உள்ள நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்கள வந்து இவ்வளவு தூரம் டெடிகேட்டடா ஒர்க் பண்ண வச்சுது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் திவாகர் லாஸ்ட் மினிட் என்ட்ரி தான் படத்துல. ஐ திங்க் தங்கம் சொல்லிதான் ஹி கேம். படத்துல வந்து விஷுவலா வந்து திவாகர் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆனா நீங்க வெளியே போகும்போது கிரிக்கெட் மேட்ச்ல வந்து யாரை ஞாபகம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, திவாகரை ஞாபகம் வச்சிருப்பீங்க ஒரு வாய்ஸ்னால. அவ்வளோ அழகா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட அந்த ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அந்த கமெண்ட்ரி தான் அந்த 2 கிரிக்கெட் மேட்ச்ல வந்து அவ்வளோ பெரிய பார்ட் பிளே பண்ணுது. அந்த ஊரோட ஜியாகிரபில இருந்து, லைஃப் ஸ்டைல்ல இருந்து, அந்த பீப்புளோட இமோஷன்ஸ்ல இருந்து, என்ன மாதிரி ஆளுங்க அங்க இருக்காங்கன்றதுல இருந்து வந்து அந்த கமெண்ட்ரியில இருந்தே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த சீக்வன்ஸ்ல. அண்ட் என்னோட ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், வெரி வெரி சைலண்ட் பர்சன். அவரும் என்னோட குரூப்பே ரொம்ப ஒரு சைலண்டான குரூப் தான் அது. பட் வேலையை கரெக்டா பண்ணிடுவாங்க எல்லாருமே. ரொம்ப டெடிகேட்டட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சின்ன சின்ன நியூஆன்சஸ், சின்ன சின்ன டீட்டெயிலிங். ஏன்னா கதை வந்து 90s செட் ஆனதுனால சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து ரொம்ப அழகா எடுத்து, ரொம்ப ரிசர்ச் பண்ணி டைம் எடுத்து பண்ணுவாங்க. பாவம், நாங்க தான் டைம் நிறைய யாருக்கு கொடுக்கறது, எங்க டைம் கொடுக்குறோம். போய் ஷார்ட் வச்சா வந்து ஓடுறதுதான், அங்கிருந்து வந்து பேக்கப் வரைக்கும் எப்போ முடிப்போம், எப்படி முடிக்கிறதுன்னு அந்த மாதிரி எடுத்தோம். ஐ திங்க் ஒரு 91 days we have shot for this film. அந்த 91 daysமே வந்து எக்ஸ்ட்ரீம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒருத்தரோடையும். அண்ட் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. சினிமால வந்து சண்டை போடாத ஆளுங்களே கிடையாது, சண்டை நடக்காத செட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லால் சலாம்ல சண்டையே நாங்க போடல. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் இந்த டீமை பத்தி. ஐ திங்க் அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கண்டிப்பா கான்ட்ரடிக்ஷன்ஸ், கண்டிப்பா மனஸ்தாபங்கள், கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு இடத்துல அதையும் மீறி ஒரு படத்துக்கு நல்லது நடக்கணும், அதையும் மீறி வந்து இந்த படம் நல்லா வரணும்னு ஒரு ஹோல்சமா ஒரு டீம் நினைக்கிறப்போ அதையெல்லாம் தாண்டி வந்துருது. அது எங்கேயுமே வந்து எங்கேயுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து எங்களுக்கு வரவே இல்லை. கடவுள் புண்ணியத்துல இந்த டீம் எனக்கு அப்படி அமைஞ்சது. அது இந்த மாதிரி ஒரு டீம் இல்லாம கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. நான் இன்னும் ஒரு 2 பேரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஒன்னு அன்லர்ஸ் மாஸ்டர், கூப்பிட்ட உடனே வந்தாரு. அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவரு, அவ்வளோ பிஸி. அந்த ஸ்கெட்யூல்லையும் வந்து சாரோட ஒரு 2 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னப்போ இம்மீடியட்டா வந்தாரு. ஐ திங்க் ஹி வாஸ் வித் இந்தியன் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல கூப்பிட்டப்போ இம்மீடியட்டா வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு வந்து பாபு மாஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு படத்துல. பாபு மாஸ்டர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்றதா ஆரம்பிச்சு கடைசியில வந்து ஐ திங்க் படம் பூரா பாபு மாஸ்டர் இருப்பாரு. அவரை வந்து நாங்க செட்ல கூப்பிடும் போது சம்டைம்ஸ் வந்து போய் காஸ்டியூம் போட்டு வாங்க மாஸ்டர்னுவோம், அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து காஸ்டியூம் மாத்திட்டு மாஸ்டரா வாங்கணுவோம். ஸோ பாதி நேரம் வந்து கேரக்டரா இருந்தாரு, பாதி நேரம் மாஸ்டரா இருந்தாரு படத்துல. அவ்வளோ ஒரு பாசமான பர்சன். அங்கேயே இருப்பாரு, ஏதாவது ஒண்ணு வேணும்னா தேவையா பண்ணி கொடுக்கணுமா. நிறைய இடத்துல வந்து நமக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து அண்ணல் மாஸ்டர் இல்லாதப்போ ஃபுல்லாவே இருந்து அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஒரு சீனியர் மாஸ்டர் அவ்வளோ தூரம் இருந்து செட்ல வந்து பண்ணி கொடுத்ததுக்கு
ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஐ திங்க் என்னோட டீம்ல எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, இன்டர்வியூவில் சேர்த்துற சொல்கிறேன். ரஹ்மான் சார் அன்னைக்கு நான் ஸ்டேஜ்லேயே பேசிட்டேன், திட்டிட்டு இருந்தேன் அவர். இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரிலீஸ் அப்போ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அவர் யூஎஸ்ல இருக்காரு, ஆக்சுவலி கிராமி அட்டன் பண்ண போயிருக்காரு. எப்படி நீங்கள் விட்டுட்டு போகலாம், இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, இவ்வளோ இந்த நேரத்தில் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. எங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஃபுல் டைம் ஜூமில் இருக்காரு, ஃபுல் டைம் கால் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வண்டியில் வரும்போதும் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு கேரிங் ஹியூமன் அவர் இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ரொம்ப நாள் கழிச்சு ரஹ்மான் சாரோட OST வரும் இம்மீடியட்லி படம் வந்ததுக்கு அப்புறம், ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக். ஏன்னா ஒரு தீமும் அவரோட 90sல வந்த எவ்ரி ஃபேன் என்ஜாய் பண்ற மாதிரி. நான் அவருக்கு 90ஸ்ன்னு சொன்னாலே அவர் போவோம், அப்ப என்ன நான் இப்போ அப்படி இல்லையான்னு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த 90s ரஹ்மானோட கம்பேக் வந்து லால் சலாம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் எவ்ரி சாங் தேங்க்யூ கேட்டவங்க எல்லாருக்குமே, whoever audience for making every song such a hit, பிகாஸ் அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்து பண்ண ஒரு பாட்டு எல்லாமே. அண்ட் பாட்டு எல்லாமே படத்துல வந்து கரெக்டான இடம். இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கலா மாத்திட்டாரு அவர். இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தீம்ஸ் எல்லாம் வந்து மொய்தீன் பாய் தீம்ல இருந்து அந்த திருவன் சம்சுதீனோட ரைவல்ரி தீம்ல இருந்து OST 100% வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஹி இஸ் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அப்பா பத்தி நிறைய பேசியாச்சு. எனக்கு அது ஜாஸ்தி பேச இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரோட டெடிகேஷன், அவரோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும், நான் இது வந்து கிளாப் பண்ணாத ஒரு க்ரௌட், அதனால நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாப்புக்காக பேச வேண்டிய அவசியம் நிஜமாவே இல்லை, இது உண்மை நான் சொல்றது. ஐ திங்க் யாரோ அந்த ஏர்போர்ட்ல போகும்போது பாசிகளை கேட்டிருக்காங்க இந்த நான் ஆடியோ லான்ச்ல பேசினதை பத்தி. அவருக்கு நிஜமாவே நான் என்ன பேச போறேன்னு தெரியாது. இட் டுக் ஹிம் பை சர்ப்ரைஸ். அண்ட் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் யூஸ்வலி இட் செல்ஃப், அதனால அந்த தைரியத்தை அவர் வந்து உட்காந்துட்டாரு. அன்னைக்கு வந்து நான் அவரை ரொம்ப ஷாக், ஐ டுக் ஹிம் பை ஷாக். ஸோ அப்போ ஏர்போர்ட்ல நிறுத்தி கருத்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்றப்போ அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. எனக்கு என்னோட கருத்தை நான் அன்னைக்கே பேசிட்டேன். அப்போ ஐ திங்க் யாரோ கேட்டிருக்காங்க, இது என்ன லால் சலாம் படத்துக்காக ஸ்ட்ராட்டஜியா, இல்லை இது வந்து நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் மூலியமா ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ, இல்லை படத்துல அரசியல் பேசியோ, இல்லை படத்துல வந்து அவர் நம்பாத ஒரு விஷயத்த நடிச்சோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அண்ட் எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர், அது ஓடிச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை கிளியரா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சிஸ்டரையோ இல்லை யாரையுமே அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ற ஒரு மனுஷன், ஒரு மனிதன். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது வந்து அவரை கேட்டிருக்கலாம், நம்ம யாரை கேட்டிருந்த என்னையே கேட்டிருக்கலாம், ஓகே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். பட் அவர் அதை கேட்டிருக்க வேணாம், அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் கடவுள் அவருக்கு கொடுக்கல. ஸோ இதை தவிர அவரை பத்தி நான் பெருசா எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் அது இட்ஸ் வெரி இமோஷனல். அது வந்து நம்ம இங்க பேச இன்னொரு தருணம் இருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ், படம் இன்னும் ஃப்ரைடே ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வெளியே வருது. சம் டெக்னிக்கல் கிளிச்னால வந்து இன்னைக்கு ஆக்சுவலா இங்க போடுறதா இருந்தது. பட் ஐம் குவைட் கிளாட் இங்க போடலை, ஏன்னா சவுண்ட் எக்கோ ஆகுது பயங்கரமா. ஸோ உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்காது. மேபி இஃப் இட் வாஸ் சத்யம் ஒரு அந்த மாதிரி இருந்தா ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு நல்லது இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடும், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிடும். அண்ட் ப்ரமோஷன்ஸ் வைஸ் ஐ ஃபீல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து
ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பவர் ஆஃப் த பென். எழுதுறவங்களோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து கதையா இருக்கட்டும், அது வந்து கருத்தா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எழுதுறவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் வந்து இருக்குன்றது நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அதை நம்புறேன். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனா நான் நினைக்கிறது வந்து ப்ரெஸ்ஸும் பீப்புளும் இந்த படத்தை பார்த்து இதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களால மட்டும்தான் சேர்க்க முடியும். நாங்க பேசி எங்க படத்தை இந்த படத்தை பர்டிகுலர்லி வந்து இப்படி சேர்க்கிறது வந்து எனக்கு நம்பிக்கையா இருக்கிறது உங்க வழியா தான் போகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து பிரியா சார் கிடையாது, நான் கிடையாது, அப்பா கிடையாது, இந்த டீம் கிடையாது. இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து பிரஸ் அண்ட் பீப்புள் தாங்க. நீங்க இந்த படத்தை பாருங்க. இந்த படம் உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க எங்க கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் சேருங்க. அது கரெக்டா சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு நான் பண்ண போறது என்னன்னா 8th மார்னிங் 9th படம் ரிலீஸ். 8th வந்து முதல்ல படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். நீங்க படத்தை பாருங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க எங்க கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க சேருங்க.